ஹாய் காய்ஸ், நாங்கள் உங்கள் எஸ்டிஜி கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நான் ரோட்டில் தடுக்கி விழுந்தேன் நேற்று. அப்போ சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து என் வாய்ஸை வச்சு கண்டுபிடிச்சிட்டாப்புல. ப்ரோ, நான் உங்கள் பெரிய ஃபேன் ப்ரோ பிளேயர், பாப்பிஸ் ப்ளே டைம் மட்டும் போடுங்கன்னு சொன்னார். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம்டா. இப்போ எடுத்து ஒரு இடத்துல இறக்கி விட்ருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்னு தெரியுமாடா? இந்த ட்ரெயினில் ஒரு கலர் மாதிரி இருக்குது. அந்த கலரை பார்த்துட்டு ஒரு டோரில் போய் கோடு போடணும். இது ஒரு வேளை ப்ளே ஸ்கூலாக இருக்குமோ? இருக்கலாம். சொல்லு. இது எப்படி தெரியுமா? எனக்கு தெரியும் இந்த மாதிரி கலர் கோடு பார்த்துட்டு இப்படி போடணுன்னு. ஏன்னா ஏற்கனவே கேம் பிளே பார்த்துட்டேன். ஓ மை காட், நான் கூட உன்னோட சுய அறிவுன்னு தான் நினச்சேன். அதனால் நமக்கு சரி, இப்போ இந்த டிவிடி பிளேயர் கேசட் இருக்குது, கேசட் எடுத்து போடணுமா? இந்த இதுக்குள்ளே போடணும். போட்டால் அது டிவியில் ஓடி முடிச்ச பிறகு நமக்கு ஒரு ரோபோட் கை கிடைக்கும். ரோபோட்டிகாம் ரோபோட்டிகாம் கிடைக்கும். ஓ, அதை வச்சு நம்ம இதில் இந்த மாதிரி எல்லாமே பண்ண முடியும். பாப்பிஸ் ப்ளே டைம் ரொம்பவே பயங்கரமான கேம்னு சொல்கிறாங்க. அப்படியாடா? என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ இல்லை, சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஓகே, பட் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டால் எது வேணால் பண்ணுவோன்ட்டு உங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்மளாம் ஒரு ப்ரோ பிளேயர்ஸு. உண்மை தானே? ஏதாச்சும் பேசுகிறா? ஆமாண்டா. இந்த டிவி என்ன பெரிய டிவியாக இருக்குது. பழைய காலத்து கேம்னு நினைக்கிறேன். ஸ்மார்ட் டிவிலாம் வைக்காமல் ரொம்ப பெட்டி மாதிரி போட்டாங்கடா. சுபம் எம்புட்டு நேரம் வேமா இப்படிதான் பழைய காலத்து டிவிலாம் பாக்ஸ் மாதிரி இருக்கும். வந்துருச்சுடா, கை வந்துருச்சுடா. 2 ஹேண்டு அவங்க போட்டிருக்க மாதிரி தருவேன். என்னடா? ஆமாம் ஃபஸ்ட்டு ஒன்று தருவாங்க, அப்புறம் நடுவில் நம்ம நிறையா டாஸ்க்லாம் முடிச்சுட்டு போய் அது பண்ண வேண்டியதாக இருக்கும். உள்ள போடா போயிடுறான். கண்ட்ரோல் கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். பாருங்க, கீழே மண்டை எல்லாம் பிச்சு போட்டிருக்காங்க. ஓகே, இந்த டோரை திறக்கணும். ஸ்கேன்லாம் பண்ணுது. ரைட்டு, தப்பிச்சு எப்படியாவது ஓடிடுது. எங்கே ஹகி வைக்கிங்க? என்னடா நீ வாட்டுக்கு போகிற? அது பொம்மை ஹகி என்னாச்சுடா? நமக்கு இந்த இடத்துல சாவி, இந்த இடத்துல இந்த சாவி எடுத்துகிட்டு நம்ம ஒரு ரூமை போய் ஓப்பன் பண்ணணும். இந்த ரூமுதே. பரவாயில்லையே, என் கூட சேர்ந்து உனக்கு அறிவு ரொம்ப வந்துடுச்சு. உனக்கு அறிவு வந்தே, நீ யாருப்பா அறிவாளி? ஏப்பா வியூவர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க, இப்படி அப்பா பேசுறது? அப்போ பறக்க விட்டான்டா. இல்லை, வாட் பவர். சரி, இதில் போய் நம்ம இதை கனெக்ட் பண்ணால் இப்போ அந்த இது ஓப்பன் ஆகிருக்கும்டா. ஒரு டோரு. எது? அந்த ஒரு டோர் இருந்துச்சுல ஃபஸ்ட்டு. பவர் ஃபியூஸ் ஆச்சு அந்த டோர். ரைட். என்ன எல்லாத்துலேயுமே ஒரே டாஸ்க் கொடுத்து வச்சுருக்காங்க இவங்க. அப்படிதே. சரி, இந்த இடத்துல வந்து ஏதோ 2 டோர் டே, நீ அதை பார்த்தியா? பார்த்தேன். அந்த இது ஒரு மாதிரி வந்துச்சு, அது என்னன்னு தெரியல. என்ன ஹகிவகியோட வாளுன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருக்கு. இந்த ஹகிவகியோட கதை என்னன்னா, இது ஒரு ஃபேக்ட்ரி, பொம்மை செய்கிற ஃபேக்ட்ரி. அதில் பொம்மைக்கெல்லாம் வந்து பயங்கரமாக ஒரு ஹாரரான உயிர் வந்து இந்த மாதிரி இந்த ஃபேக்ட்ரியை வந்து பிடிச்சி இப்போ நம்ம இந்த பேட்ரியை தான் இப்போ எடுக்கணும். பேட்ரி எடுத்து அந்த இடத்துல வைக்கணும். என்னோட வந்துருச்சு. இப்போ நம்ம இப்போ எல்லா பேட்டரி எடுத்து வைக்கணும். வெளியே பச்சை கலர் பேட்டரி பார்த்தியா நீ? பார்த்துறேன், பின்னாடி தான் இருந்துச்சு. இந்த இருக்குது ஒரு மஞ்சள் கலர் பேட்டரி. பரவாயில்ல, இதில் இன்வென்ட்ரி வந்து இன்ஃபினைட் போல் எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எப்படிப்பா இத்தனை பேட்டரி ஒரே நேரத்தில் எடுத்துகிட்ருக்கேன்? பேட்டரி தானே, 4 பொருள் தானே, ஒரு 10 கிட்ட வைக்கிற மாதிரி இருக்கும். இது என்ன ஒரு இதுதான் நம்ம அந்த நேரத்தில் ஸ்டெப்ஸ் ஏறுவோம்ல, குறுக்கு வழி. நான் கூட நினச்சிட்டேன், என்னடா இவன் கீழே முடிச்சிட்டேன் எப்படா ஏறுறதுன்ட்டு. ஓகே, இந்த இடத்துல நம்ம பேட்டரியை வச்சிட்டோன்னா இது அந்த ஒரு இது மாதிரி போய் அந்த ரெட் கலர் ஹேண்டை போய் எடுத்துகிட்டு வரும். ஓ, இன்ன வரைக்கும் நம்ம ஹேண்டுக்கு தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கோம், எஸ்கேப்காக கிடையாது. சரி, என்னடா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது? அது கொஞ்சம் அப்படி தான் ஸ்லோவாக தான் இருக்கும். சரி, இப்போ இந்த ரெட் ஹேண்ட் எடுத்தாச்சு. இப்போ அப்படியே போயிட்டு இந்த 2 ஹேண்டு இப்படி வச்சுட்டா நமக்கு அந்த இடம் நமக்கு திறக்கும். அந்த இடம் திறந்த பிறகு உள்ளே போன பிறகு தான் நமக்கு மெயின் பிக்சரே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. அன்ஆத்தரைஸ் பர்சன் போகக்கூடாது. இந்த இடமா? இது இல்லை,
இல்லை பார்க்க ஹாரராக இருக்குது. இது வழியாக நம்ம ஒரு இடத்துக்கு போவோம். இந்த இடம் இல்லை, இதுக்கப்புறம் ஒரு இடம். ஆமாம், இதுக்கப்புறம் ஒரு இடம். காய்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி இந்த வெண்ட்டு சேஸு, இந்த ஃபைனல் பேட்டில் இந்த இடத்துல உங்களுக்கு மோஸ்ட்டாக எதுவுமே தெரியாது. ஸோ உங்கள் பிரைட்னஸ் கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பவர் கொடுக்கணுமா? இந்த இடத்துல பவர் கொடுத்தா நமக்கு நம்ம முன்னாடி பார்த்து டோர் வைக்கும். இந்த டோர் ஓப்பன் ஆகும். அதுதான் அன்ஆத்தரைஸ்டு. பயமாக இருக்குடா. இல்லை, இந்த இடத்துல நமக்கே ஒன்றும் தெரியல. வியூவர்ஸ் எப்படி பார்ப்பாங்க? சோதனை டாடி, சோதனை மேல் சோதனை. கீழே விட போகிறோம். அது நம்மளை போய் அப்படியே இறக்கி விடும். ஆனால் இந்த கேமில் நமக்கு மைண்ட் கிராஃப்ட் மாதிரி கீழே விழுந்தா ஹெல்த் குறையிற மாதிரி. ஓ மை காட், என்னது இது? பொம்மையோட கால் கையை பாப்பி துண்டு துண்டாக பிச்சு போட்டுருக்கு. அம்பட்டி வெறி மாப்பிள்ளைக்க இதுக்கு என்னடா போக முடியலாடி? பகாயிச்சா? என்னோட இல்லை ஜம்ப்பு. என்னோட போக முடியல. ஜம்ப்பு போடு போடு, ஜம்ப்பு போட்டு தக்காளி. அப்பா சரி, இப்போ மேலே போய் ஒரு இடத்துல பவர் எடுத்து இன்னொரு இடத்துல பவர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதான் இன்னும் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதனால அந்த சீனை மட்டும் நீங்கள் கேம் விளையாட போகிறீங்கன்னா ஒரு 2-3 தாட்டி பார்த்துக்கோங்க. ஆமாம், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் மோஸ்ட்டாக என்ன எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கிளியர் ஐடியா வரும். நாங்களே 2-3 வாட்டி கேமே ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட தான் வரும். அதனால எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க, புரியாது. பட் நீங்கள் பாப்பீஸ் ப்ளே டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாரரை விட உங்களுக்கு பசில்ஸ் அதிகமாக இருக்கும். ஆமாம். ஸோ இது வந்து விளையாட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே போய் நம்ம இதை எடுத்து விட்டுட்டு சைடில் தான் கரண்ட் பாக்ஸ் இருக்கலாம், அங்கேயே கரண்ட் கொடுக்கலாம்ல. அது வந்து நம்ம அந்த கம்பியை சுற்றிட்டு போய் தான் கொடுக்குற மாதிரி வச்சுருக்காங்க இவங்க. இது என்னடா புதுசாக இருக்குது? இது அப்படி தான் இந்த கேமில் அப்படி தான் கம்பியை சுற்றிட்டு வரணும். என்னாச்சு, 2 கை மாட்டிக்கிச்சா? நம்ம கை மாட்டிக்கிச்சு. அது இப்போ வெளியே எடுத்தோம், அவ்வளோதான். இதை போய் ஒரு சுற்றிட்டு அதுக்குள்ளே அந்த முடிய போதுடா கையில் இருக்க அந்த முடியாது. இல்லை இல்லை இல்லை, அதுக்காண்டி பார்த்தியா? இப்போ வந்து நமக்கு கீழே ஒரு இது இருந்தால் அப்படியே அந்த கரண்ட் வந்து இது மேலே ஏறிக்கும். ஏப்பா லைட்டு ஸ்பீடு, கரண்ட்டோட ஸ்பீடு எவ்வளோ அதிகம்ன்ட்டு நம்மளே படிச்சிருக்கோம். 3 lakh km/s போகும். இது வருது. ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த லிவரெல்லாம் பிடிச்சி இழுத்தா அந்த ஒரு பொம்மையோட கை காலெலாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் இப்போ ஒன்று சேர்ந்து இப்போ ஒரு பொம்மையாக வரும். அந்த பொம்மையை எடுத்து நம்ம ஒரு டோர் பக்கத்தில் வச்சோம்னா அந்த டோர் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் தாங்க இருக்குது ஒரு இதுவே. நான் கூட ஹக்கி வக்கி தான் பொம்மையை இப்படி பிச்சு போட்டிருக்குன்னு நினச்சேன். இனிமேல் தான் இது மேனுஃபேக்சரே பண்ண போகுது. அப்படியா? ஆமாம். இவ்வளோ நாள் ஸ்டாப் ஆகிருந்தது. இப்போ தான் நம்ம ஆன் பண்ணி விட்ருக்கோம் இந்த ஃபேக்ட்ரியை. இன்னும் அந்த ஃபேக்ட்ரிக்கு ஓனர் நம்ம தான் இப்போதைக்கு. பட் இது வெறும் சாப்டர் 1 தான். உங்களுக்கு சாப்டர் 2 வேணும்னாலும் சொல்லுங்கள். பட் அது ஆண்ட்ராய்டில் விளையாடுறதுக்கு என்னதுடா கிராஃபிக்ஸ் சரியாக இருக்குமான்னு தெரில. பரவாயில்ல, நாங்கள் ட்ரை பண்ணுவோம். இந்த கேம் இப்போ வந்து நமக்கு ஆண்ட்ராய்டில் இல்லை, நாங்கள் வந்து ஒரு ஆப்புக்குள்ளே தான் போய் எடுத்தோம். அந்த ஆப் பேர் நாங்கள் சொல்ல விரும்பலை. ஏன் வேணாம், எதுக்கு ஆப்காரை கேஸ் போட்டு நம்ம சேனல் மூடுறதுக்கா? கரெக்டு தான். சரி, இப்போ அந்த பொம்மை ஸ்கேனிங்கில் இருக்குது. ஸ்கேனிங் ப்ரோ. எம்ஆர்ஐ ஸ்கேனா சிடி ஸ்கேனா? நானும் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் ஹகிவகிட்ட மட்டும் இந்த சேஸில் மாட்டினீங்க அவ்வளோதான். உங்களையும் இந்த பூனை மாதிரி பிச்சு போட்டோம். என்னதான் முன்னாடி போகல, இதெல்லாம் நான் தள்ளி விடுது. ஓ, இது அந்த இது சுற்றிட்டே இருக்கிறது, அதான் அந்த பொம்மை முன்னாடி வருது. ட்ரெட்மில்லா? இப்போ போய் இந்த பொம்மையை எடுத்துகிட்டு அன்னைக்கு ஒரு டோர் பொம்மை கேட்கும், அந்த பொம்மையில் போய் இப்போ வைக்கணும். நோபடி லீவ்ஸ் வித்தவுட் அ டோல். ஓ, பொம்மை இல்லாமல் நம்ம வெளியே போக முடியாதுன்னு. யாரும் வெளியே போக விரும்ப மாட்டாங்க. அதான் நம்ம சரி எங்க இதான் இது போல ஹகி வைக்கி வாடா. ஹகி வந்துட்டா. எங்க கை காலே இவ்வளோ பெருசாக இருக்குன்னா அப்போனா நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு கேமு. இந்த இடத்துலலாம் நான் சொன்னேன் ரொம்பவே பிரைட்னஸ் அது கொஞ்சமாச்சும் அதிகமாக வச்சா தான் உங்களுக்கு ஏதாச்சும் தெரியும். மாட்டிக்கிட்டோம். இல்லை டூ நாட் லீவா? நான் இதுக்குள்ள வெளியே போகக்கூடாது. என்ன இந்த இடத்துல ஹகிட்ட மாட்டிக்கிட்டோன்னா பயங்கரமாக ஜம்ப்ஸ்கேர் ஆகும். டனல் மாதிரி போகுது, இதில் எந்த பக்கம் போகிறோன்னே பயங்கரமாக பார்க்குது. என்ன ஸ்பீடு! சின்ன வயசில் சீசா விளாண்ட மாதிரி இருக்குது. சீசா இல்லை, ஸ்லைடு. எனக்கு பயமாக இருக்குது.
ஏன் ஏதோ நடக்க போகிற மாதிரி தூங்குதோ? எங்கே மந்திர ஓதுற சவுண்டு கேட்குதா? ஜண்டா இவனை போட்டு தள்ளிங்கிற மாதிரி. ஏன்டா இப்போ இந்த சைடு போடா போடா போடி போயிட்டோம்டா. பாவம். கதவு ஹக்கி வருது. கதவு திறக்கியா? சாரி கதவை திறந்துட்டாங்க. நல்லவங்களா இருப்பாங்க போல கொஞ்சம். சரி இப்போ போய் இப்போ நம்ம ஹக்கி இப்போ எப்படி போட்டு தட்டுறது? நம்ம சேஃபாக இல்லை. ஓலி இந்த பெட்டியே அந்த ஹக்கி உடைக்கிதுங்க சவுண்டு. கரெக்டாக அது உடைக்கணும். இந்த பெட்டி தள்ளி விட்டுருவோம். 3 2 1 சூப்பர். ஹாக்கி செத்துருச்சு. இதோட போயிட்டே இருக்கு. குணாக்கியாவில் இருக்கிற இது கொஞ்சம் அது என்னது டெவில்ஸ் கிச்சன் போலடா இது. பட் அகிவகி இதிலே செத்த மாதிரி தான் காமிச்சிருக்கு பாருங்க. பட் செகண்ட் பார்ட்டி வருவான். நான் வீழ்வேன் நினைத்தாயோ பேசிக்கிட்டே வருவான். இப்போ என்னது பொறு இந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தா அந்த ஃப்ளவர் சிம்பிள் தானே அந்த பூ கட்டி தொங்க விட்டுருக்கானுங்க பொம்மைய. நோ ஸ்டாப் ரன். நாங்கள் எதுக்குடா ஓடணும்? பின்னாடி ஓட மாட்டான். ஓ அகிதா செத்துருச்சு. சந்தோஷம். ஓ உற்சாகம். ஜஸ்ட் 1 ட்ரையில் நாங்கள் முடிச்சிருக்கோம். ஓ சாகாமல் இந்த கேம் உங்களுக்காண்டி விளாண்டதுக்காக எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் உங்களுக்கு தெரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே ஷேர் பண்ணுங்க. ஹக்கி காட்டுறியா? அப்போ பாப்பி யாருன்னா இந்த பொம்மை பேர் தான் பாப்பியா? நான் சொல்லலை. இது பார்க்க அனபேலாமாச்சு. பிடிச்சி ஓப்பன் பண்ணுவோம். ஐஸ் பிளிங்க் ஆச்சு பண்ணி பார்த்தியல. கண்ணு சுமுடிச்சிடும். என்ன நகர முடியலடா. என்னால் என்னாச்சு? அவ்வளோதானா? ஃபைனல் கைஸ் நாங்கள் முடிச்சிட்டோம். ஒரு ப்ரோ பிளேயரோட வித்தை எப்படி இருக்கும்னு எங்களை பார்த்து நீங்கள் கற்றுக்கங்க. என்னடா ஓவர் அசையில் போகிறேன்னு பார்த்தா உண்மைதாங்க. ரோட்டில் வாழைப்பழம் தடுக்கி விழுந்ததுனால ஒரு பையன் வந்து கண்டுபிடிச்சி என் வாய்ஸை கண்டுபிடிச்சி ப்ரோ ப்ளீஸ் சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொல்லி. சரி ஓகே பாய்.